பொதுவாக வந்துட்டு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு கதையின் நாயகன் தான். அது அவரே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் உண்டு. அவர் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டு நீங்க தான் அடுத்த ரஜினிகளை தெரிஞ்சுக்கலாம், அவர் மண்டையை கழுவி விடுறதெல்லாம் யதார்த்தம் தான். ஆனால் சிக்கல் உண்மை. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, அவர் கதையின் நாயகன். எந்த கதையை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாக ஊடுருவி போய் நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய், அஜித், ரஜினின்னு ஒரு 10 பேரை நீங்கள் டாப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதில் கதைக்கு பர்ஃபெக்டாக ஆப்டாக நடிக்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆளை வச்சிங்க அப்படின்னா சூர்யா மட்டும்தான். சூர்யாவினுடைய ரசிகர்களும் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னா, அந்த கதைக்கு ஆப்டாக சூர்யா இருந்தால் தான் அந்த அன்பான ரசிகர்களும் ஒரு அன்பாக வரவே இருப்பாங்க. இல்லைன்னு வைங்களேன், தடியடி தான். சமீப காலமாக வந்துட்டு அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன்னா சூர்யாவுக்காக கதை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு அவருடைய கேம்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு கன்ஃபியூஷன் தான் நிறைய இடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே மாறி இந்த ரெட்ரோ படம் வந்துட்டு நிறைய இடங்களில் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு இது விஜய்க்காக சொல்லப்பட்ட கதை, விஜய் தளபதி 69 இருக்க வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ தளபதி 69 இருக்க வேண்டிய ஒரு படம் சூர்யா அவர்களுடைய ஒரு படம், அதாவது சூர்யா 44ஆக இருந்து இப்போ ரெட்ரோவாக மாறி இருக்குன்னு வைங்களேன். இது சூர்யாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு